திகட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். வக்ர சனி பற்றி இன்று நாங்கள் பேச இருக்கின்றோம். இனியவர்களே, 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 கோசார சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 3:36 மீன ராசியில் கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள், அதாவது 138 நாட்கள் வக்கரகதியில் பயணிக்க இருக்கின்றார். பின்னர் 28/11/2025 குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் நியூசிலாந்து நேரம் சரியாக பிற்பகல் 4:21 மீனராசியில் இதே மீனராசியில் வக்ர நிவர்த்தியும் அடைகின்றார். அன்பர்களே, இதேவேளை 3/10/2025 முதல் கோசார சனி பகவான் குருவினது நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்தே வக்கிரகதியில் பயணிப்பார் என்பதும் இங்கே நோக்கத்தக்கதாகும். சிம்மராசி அன்பர்களே, உங்கள் சிம்மராசிக்கு 6, 7ஆம் வீடுகளுக்கு அதிபதியாகிய சனி பகவான், அதாவது 6ஆம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம், 7ஆம் வீடு கலஸ்திரஸ்தானம். இந்த 2 வீடுகளுக்கும் அதிபதியாகிய சனி பகவான் உங்களது ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆவது வீட்டில் வக்ரகதி அடைகின்றார். பொதுவாகவே உங்கள் சிம்மராசிக்கு அட்டமத்து சனியாக இருந்தாலும் கூட ஓரளவு நன்மை தரும் அமைப்பாகும். அதாவது உங்கள் சிம்ம ராசிக்கு 6ஆம் அதிபதியாக வருகின்ற சனி பகவான் 8ஆவது இடத்தில் இருப்பதனால் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஜோதிட கூற்று ஒரு பக்கம் இருக்க, அதே சமயம் எதிர்பாராத நிலையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விபரீத ராஜயோக அமைப்பையும் இங்கே தருகின்றது. இதே சமயம் உங்கள் சிம்ம ராசிக்கு 7ஆவது வீட்டின் அதிபதியாகவும், அதாவது கலஸ்திராதிபதியாகவும் வருகின்ற சனி பகவான் 8ஆவது இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உறவு மற்றும் பார்ட்னர்ஷிப் போன்றவற்றில் தொந்தரவுகள் தரக்கூடிய அமைப்பாக இது கருதப்படுகின்றது. இப்போது இந்த அட்டமத்து சனி பகவான் கிட்டத்தட்ட 4.5 மாதங்களுக்கு, அதாவது 138 நாட்களுக்கு வக்கிரகதியில் பயணிக்கின்றார். அதனால் கடந்த 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 ஏற்பட்ட அட்டமத்து சனி மாற்றம் காரணமாக இதிலெல்லாம் நீங்கள் கஷ்டம் சிரமங்களை அனுபவித்து வந்தீர்களோ, அந்த நிலை தற்போது வக்ரச்சனியின் இந்த காலத்தில் இனி மாறப்போகிறது. சகலவிதமான கஷ்டங்களுக்கும் நிவர்த்தி ஏற்பட போகிறது. முக்கியமாக தொழில்காரகனான சனி பகவான் வக்கிரமடைந்து உங்கள் தொழில்ஸ்தானமாகிய 10ஆவது வீட்டை பார்வை செய்வதனால் இதுவரை வேலை தொழில் முயற்சிகளில் தோல்விகளை மற்றும் தேக்க நிலைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி நல்ல வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும். இதுவரை தொழிலில் நஷ்டத்தையே கண்டு வந்த உங்களுக்கு நல்ல வியாபார விருத்தி உண்டாகும். அதோடு செய்யும் வேலையில் கூட நல்ல முன்னேற்றம் காணப்படும். மேலும் வாழ்க்கையில் கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு என்ற பிரச்சனைகளில் இருந்து வந்த உங்களுக்கு இனி அதில் வெற்றியும் நியாயமும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. 2ஆவது வீட்டை வக்ர சனி பகவான் பார்வை செய்வதனால் உங்களது பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது என்று சொல்வதால் இங்கே பொருத்தமாக இருக்கும். தொழிலும் முன்னேற்றம் காணும். குடும்ப உறவில் இருந்து வந்த கருத்து முரண்பாடுகள்
பிரச்சனைகள் யாவும் இனி குறைவடையும். அத்துடன் கொடுத்த வாக்குறுதிகளை உங்களால் இனி நிறைவேற்ற முடியும். அது மட்டுமல்ல, உங்களது பேச்சுக்கும் நல்ல மதிப்பும் மரியாதையும் இனி உண்டாகும். இதே சமயம் 5வது வீட்டையும் வக்ரசனி பார்வை செய்வதனால் உங்களது பிள்ளைகள் உடனான உறவு மேலோங்கும் மட்டுமல்ல, கருத்து முரண்பாடுகளும் விலகும். அதே போல 5வது வீட்டை வக்ரசனியும் குருபானும் ஒரு சேர பார்வை செய்வதனால் திருமண தம்பதியினருக்கு புத்திர செல்வம் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அமைகின்றது. அன்பர்களே, முக்கியமாக உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பின் அல்லது மீன ராசியில் சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இருப்பின் உங்களுக்கு நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் வேகமாகவும் கிடைக்கும். சரிநேயர்களே, சிம்ம ராசிக்கான வக்ரசனியின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.